ஓம் சத்குருவே சரணம். வாத்தியார் மகராஜிக்கு ஜெய். குருவர்களால் கால ரகசியப்பதி வீட்டில் பார்க்கக்கூடிய விஷயமானது அப்படி பார்த்துட்டிங்கன்னா, ஒரு அற்புதமான பிரதோஷத்தோட குறிப்புகள். பிரதோஷன்னாலே விசேஷம் தானப்பா. பிரதோஷன்றது என்ன? தோஷத்தை போக்கி வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நல்லது இன்றைக்கி இல்லைனாலும் நாளைக்கு நடக்க போகுது. அதுதானே பிரதோஷத்தோட மகத்துவம் அப்படின்ட்டு நம்ம எல்லாரும் யோசிக்கலாம். இங்கே வாத்தியார் ஒவ்வொரு பிரதோஷத்துக்குமே விதவிதமான பலன்களை சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அது நிறைய கிழமைகளோட வரும்போது அதுக்கு ஒரு மகத்துவம், நட்சத்திரங்களோட வரும்போது அதுக்கு ஒரு மகத்துவம், ஒரு சில தமிழ் மாதங்களில் வரும்போது அதுக்கு ஒரு மகத்துவம் அப்படின்ட்டு நிறைய சொல்லிட்டு போயிருக்காங்க. அதன்படி நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, இந்த ஆனி மாதத்தில் தேய்பிரையில் வரக்கூடிய பிரதோஷத்துக்கு பேர் சஞ்சீகை பிரதோஷம். இப்படி ஒரு விசேஷமான பேர் ஒன்று உண்டு, சஞ்சீகை பிரதோஷம். அந்த சஞ்சீகை பிரதோஷத்தால் என்ன மகத்துவம், அதோட விசேஷங்கள் என்ன அப்படி பார்த்துட்டிங்கன்னா, விதியை மாற்றும் விசேஷமான பிரதோஷம். நீங்கள் என்ன ஒன்றா பாருங்கள், இந்த விதியை மாறுமா? விதி மாறுவது ரொம்ப எளிதான காரியமே அல்ல. நீங்கள் உங்கள் ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் எவ்வளோ பெரிய ஜோசியர்கிட்ட கூட கொடுங்களேன், கொடுத்துட்டு அவர் அந்த கோயிலில் இந்த நட்சத்திரத்துக்கு இது அந்த என்ன ஒன்று டக்கர் அடித்தாலும் அந்த நேரத்துக்கு ஒரு இதம் கிடைக்குமே காண்டி, விதிக்கப்பட்டது தான் விதி. அது கண்டிப்பாக மாறுவது ரொம்ப கஷ்டம். அப்போது என்னப்பா இதெல்லாம் வீணா பூஜை புனஸ்காரம்லாம் அப்படி யோசிக்காதீங்க. அதெல்லாம் என்னென்னா, நமக்கு ஏற்படக்கூடிய எந்த விதமான பிரச்சனையை தாங்கக்கூடிய வலிமையும் சக்தியும் கொடுத்துட்டு, ரெண்டாவது அதில் இருந்து நாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதை ஏற்று அனுபவித்து தான் நவுறுவோம் அந்த இன்பத் துன்பங்கள்லேருந்து. அப்போ அந்த விதின்றது மிகவும் வலிமையான, அதுதான் விதி வலியது அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சரி, அப்போ இதுக்கு என்ன தான் விஷயம்? இதை விதி மாற முடியுமா அப்படின்னா நீங்கள் யோசிச்சிங்கன்னா, சுவாமி சிவபெருமானும் வாத்தியார் போன்ற குருநாதர்கள் மட்டுமே அவங்க மனசு வச்சாதான் அந்த விதியை மாற்ற முடியும். நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஏடாகுடமாக சில விஷயங்கள் நம்ம அனுபவிக்க வேண்டி இருப்பின், அப்பேற்பட்ட அந்த மோசமான விதியை மாற்றக்கூடிய வலிமை குருநாதர் அண்டு சிவபெருமானுக்கு தான் உண்டு அப்படின்ற ஒரு விஷயத்தை வாத்தியார் எப்பொழுதும் வலியுறுத்தி சொல்வார். அதன்படி நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, அந்த சிவபெருமானும் சரி, வாத்தியாரும் சரி, சுவாமி வாத்தியாரும் எல்லா நேரத்துலையும் சும்மா நம்ம விதியை மாற்றி மாற்றி விட்டுட்டே இருக்கவே மாட்டாங்களாம். அப்புறம் அதுக்கு ஒரு என்ன மதிப்பெல்லாம் போயிடும்ல. அப்புறம் எதுக்கு அது விதிக்கப்பட்டது? ஸோ அப்போ அந்த விதியும் மாறுவதற்கு அதுக்குன்ட்டு ஒரு காலத்தை நிர்ணயிச்சிருக்கிறாங்க பெரியவங்க. அந்த காலம்தான் தேய்பிறை, ஆனி மாத தேய்பிறை பிரதோஷம், சஞ்சீகை பிரதோஷத்தை யார் ஒருவர் முறையாக பிரதோஷத்தை அனுஷ்டிக்கிறாங்களோ அவங்களோட விதி மாறும். அவங்க விதியில் எடாகுடமாக இருந்ததுன்னா அந்த வேகம், அந்த வீரியம் குறையும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வாத்தியார் இங்கே குறிப்பிட்டு சொல்கிறாரு. அப்போ நம்மளோட வாழ்க்கையில் நல்ல கதி வேணும், நமக்கு நல்ல விதியாக இருக்கணும் அப்படின்னும் போது இந்த பிரதோஷத்தை நிச்சயமாக நாம் போய் அட்டன் பண்ணியே தீரணும். இதெல்லாம் ரொம்ப ரேராக வரக்கூடியது தாங்க. இது வருடத்தில் ஒரு வாட்டி தான் வரும் இந்த இது. ஆனால் இதில் ரேரான காம்பினேஷன் சில உண்டு. ஏன்னா இதை ஒரு விஷயத்தை நாம் சொல்கிறோன்னா, அன்றைக்கி அந்த காலத்தில் கிரகங்களாகட்டும், அந்த காலம் பஞ்சாங்கத்தோட அம்சங்கள் ஏதாவது உங்களுக்கு ஒரு விஷயத்தை விசேஷமாக உங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் தான் ஒரு சந்தோஷமாக இருக்கும். அதன்படி அந்த காலத்தில் என்ன இந்த விதியை மாற்றக்கூடிய பிரதோஷத்தில் என்ன விஷயங்கள் கூடுதலாக இருக்குது அப்படி பார்த்துட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைகள், இந்த ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷமும் சேரும் பொழுது ஞாயிற்றம்பல பிரதோஷம்ன்ட்டு ஒரு விசேஷமான அந்த பிரதோஷத்துக்கு பேர் ஒன்று வாத்தியார் கொடுத்துருக்காங்க. அதோ மட்டும் இல்லை, அப்படி ஞாயிற்றம்பல பிரதோஷத்தில் என்னென்னா, ஞாயிற்றம்பல சித்தர்ன்ட்டு ஒரு விசேஷமான சித்தர் ஸ்தூல சூக்ஷ்மமாக அந்த எல்லா இடங்கள்லையும் மோஸ்ட்லி ஒரு இந்த பிரதோஷத்தை நடத்துகிறார். குறிப்பாக சூரிய பூஜை நிகழும் தலங்களில், அதாவது சூரிய ஒளி சுவாமி மேலே படக்கூடிய கோயில்கள் இருந்தால் அந்த கோயிலில் இந்த ஞாயிற்றம்பல பிரதோஷம் ரொம்ப விசேஷமானது அப்படின்றார். பொதுவாகவே இந்த மாதிரி ஞாயிற்றம்பல பிரதோஷத்தில் சூரிய பகவானே
நேரடியாக மீன்ஸ் நம்ம கண்ணுக்கு தெரியலையே சுவாமி அப்படின்னு யோசிக்கக்கூடாது. சூட்சுமாக ஏதேனும் ஒரு வடிவில் வந்து எல்லா இடங்கள்லையும் பொதுவாக, அதுலேயும் குறிப்பாக பார்த்துட்டிங்கன்னா இந்த சூரிய பூஜை நடக்கக்கூடிய கோயில்களாக இருப்பின் உத்தமம். அப்படி இல்லைனாலும் சுவாமி அவரோட நாளில் ஒரு பிரதோஷம் வருவதனால அவர் வந்து எல்லா இடங்கள்லையும் அந்த பிரதோஷ பூஜையில் வந்து கலந்துட்டு அவர் அந்த பூஜையை வந்து மேற்கொள்கிறார் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வாத்தியார் இங்கே குறிப்பிட்டு சொல்கிறார். அப்போ சூரிய பகவானே வந்து நடத்தக்கூடிய ஒரு பிரதோஷம் தான் ஞாயிற்றம்பல பிரதோஷம். ஃபஸ்ட்டு ஒன்று. இன்னொரு விஷயமும் ஒன்று உண்டு. அதுதான் என்னன்ட்டு பார்த்தீங்கன்னா உச்ச சந்திர பிரதோஷம். அதாவது உச்சமாக சந்திர பகவான் ரிஷபத்தில் தான் இருப்பார். 7 மணிக்கு மேலே தான், திருக்கணித்தபடி 7 மணிக்கு மேலே தான் வந்து அவர் மிதுனத்துக்கு போவார். அது வரைக்கும் சந்திர பகவான் ரிஷபத்தில் தான் இருக்கார். அப்போ ரிஷபத்தில் சந்திர பகவான் உச்ச சந்திரன். அந்த பிரதோஷத்துக்கு என்ன பேர் சொல்கிறாருன்னா ரிஷப ரீதி தன பிரதோஷம் அப்படின்றார். ஒரு விசேஷமான ரிஷப பிரதோஷம். ஏன்னா இந்த மாதிரி வந்து ரிஷபத்தில் சந்திரன் இருக்கும்போது ஒரு பிரதோஷம் வந்தால் அது ரீதி தன பிரதோஷம் அப்படின்ட்டு அதுக்கு ஒரு விசேஷமான பேரை சொல்கிறார். அப்படி ஒரு சந்திரன் உச்சமாக இருக்கும்பொழுது ஒரு பிரதோஷம் வந்துடுதுன்னா சந்திர பகவான் 27 அவரோட 27 பத்னிகளாக விளங்கக்கூடிய அந்த 27 நட்சத்திரங்களோடையே சுவாமி பிரசன்னமாயிடுறாராம் எல்லா இடங்களையும். குறிப்பாக வந்து நிறைய லிங்கங்கள் நந்திகள் இருக்கக்கூடிய கோயில்களில் அவர் கண்டிப்பாக பிரசன்னமாகி 27 நட்சத்திரங்களுடைய பிரசன்னமாகி அவர் வந்து பிரதோஷத்தை நடத்துகிறார் சூக்ஷ்மமாக. ஏன்னா எல்லாருமே எங்கேப்பா நாங்கள் போன பிரதோஷத்தில் சந்திரனும் காணும் சூரியனும் காணும் அப்படி நினைக்காதீங்க. நீங்கள் ஒன்றா வானத்தில் ஒன்றா கூட பாருங்கள், உங்களுக்கு ஓரளவுக்கு சூரியன் வரையும் சமயத்தில் சூரியன் இருக்கும் பொழுதே சந்திரனும், ஏன்னா இது வந்து நெருக்கம் இல்லை, அமாவாசை 2 பேரும் வந்து ஒன்றா சேரக்கூடிய நாள் வந்து நெருக்கமாக இருக்கு இல்லையா. இன்னும் 2 நாள் அமாவாசை வரப்போகுது. அதுபடி 2 பேருமே வந்து நடத்தி தரக்கூடிய ஒரு அதி அற்புதமான பிரதோஷந்தான் இந்த ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய ரீதி தன பிரதோஷம், ஞாயிற்றம்பல பிரதோஷம், விதியை மாற்றக்கூடிய சஞ்சிகை பிரதோஷம். இதில் என்ன இங்கே ரொம்ப நம்ம ஹைலைட்டாக பார்க்க வேண்டிய விஷயம் பார்த்தாச்சுன்னா விதி மதின்ட்டு தான். ஒருத்தனோட வாழ்க்கை எதை வச்சு பேஸ் பண்ணி ஓடுனா, எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருக்கட்டும், ஏழையாக இருக்கட்டும், யாராக ஒன்றா இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து இந்த உயிரும் மனமும் தான் இந்த உடலில் ரொம்ப முக்கியமான ஒன்று இல்லையா. அந்த உயிர்காரகனாக விளங்கக்கூடிய சூரியரும் மனக்காரகனாக விளங்கக்கூடிய சந்திரரும் 2 பேருமே சேர்ந்து, அதான் விதியும் மதியம் 2 பேருமே சேர்ந்து ஒரு சுவாமிக்கு பூஜை பண்ணக்கூடிய ஒரு அதி அற்புதமான நாளாக இந்த பிரதோஷம் அமைஞ்சிடுது. ஏன்னா ஞாயிற்றம்பல பிரதோஷம் வரும்பொழுது ரீதி தன பிரதோஷம் வருமா, ரொம்ப கஷ்டம். ரீதி தன பிரதோஷம் வரும்பொழுது ஞாயிற்றம்பல பிரதோஷம் வருமா, அதுவும் கஷ்டம். சரி, இப்படி 2 பிரதோஷமும் வந்து அது விதியை மாற்றக்கூடிய சஞ்சிகை பிரதோஷமாக மாறுமா, ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. அதனால் இப்போ பாருங்களேன், இதெல்லாம் எப்படி எதுக்காக இவ்வளோலாம் அப்படியே பிரித்து மேய்ஞ்சி உங்களுக்கு சொல்கிறதுன்னா, அந்த மனசுக்கு ஒரு சந்தோஷம். இவ்வளோ விசேஷம் இருக்கா, இவ்வளோ விஷயங்கள் இருக்கா இந்த பிரதோஷத்தில் அப்படி நீங்கள் மட்டும் இல்லாமல் மற்ற ஆளுக்கும் சொல்லுங்கள். ஏன் அப்படின்னா நம்மளது இந்த பொதுவாக இந்த விஷயங்கள் எல்லாம் அடுத்த ஒரு 4-5 மணி நேரத்தில் வீடியோ போட்டால் அடுத்த 4-5 மணி நேரத்தில் நிறைய பேர் காப்பி பேஸ்ட் பண்ணி சிறப்பாக சொல்லி அங்கெல்லாம் பல ஆயிரம் பேர் பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். ஆனால் நம்ம சர்க்கிள் என்னென்னா நம்ம வரைக்கும் அனுபவிச்சுக்கிறோமோ அப்படின்ட்டு எனக்கே ஒரு தோன்றுதல் இருக்குது. அதனால் இது ஏதோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்கள், அதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. சுவாமியோட அருளால், வாத்தியாரோட அருளால் அட்லீஸ்ட் 4 பேருக்கு இதை ஷேராவது பண்ணுங்க, இல்லை வாய் மூலியமாவது எப்படியாவது சொல்லி எல்லாரும் அனுபவிக்கிட்டோம். ஏன்னா மற்ற இடத்துல பல ஆயிரம் பேருக்கு ரீச் ஆகக்கூடிய விஷயம் நம்ம இடத்துல வெறும் 1000 பேர் ரீச் ஆகிறதே பெரிய போராட்டமாக இருக்குது. அப்போ அவ்வளோ பேர் தானே, ஏன்னா 1000 பேர் ரீச் ஆனால் தான் அதில் ஒரு 400-500 பேர் செயல்படுவாங்க. அப்போ ஒரு நிறைய பேருக்கு ரீச் ஆகும்போது தான் நிறைய பேர் செயல்படுத்துவாங்க. அதை நிறைய பேருக்கு அந்த அனுபவம் கிடைக்கும். வாத்தியார் இவ்வளோ விஷயங்கள் அள்ளி கொடுத்துருக்கிறாரா அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அவங்களும் அனுபவிக்கணும் இல்லையா. நம்ம நிச்சயமாக அனுபவிச்சிருப்போம் ஏதேனும் ஒரு காலத்தில். மற்றபடி புதுசாக இருக்கிறவங்களும் இதை அனுபவிக்கிட்டோம். அதனால தான் இவ்வளவும் பிரித்து விசேஷமாக உங்களுக்கு எடுத்து கொடுக்குறதுங்க. அதனால் இது ஒரு அதி அற்புதமான பிரதோஷம். தேனும் திணைமாவும் ரொம்ப எளிமையான தானம் தான். அதை எல்லாருமே ஈஸியாக பண்ணலாம். அதனால் மலட்டுத்தன்மையெல்லாம் நீங்கன்ட்டு ஒரு விஷயமும் வாத்தியாருங்க குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு அதி அற்புதமான, எல்லாருக்குமே இது ஒரு தேவையான விஷயம். ஏன்னா நிறைய பேருக்கு என் விதியை மாற்ற முடியாதுவா, என் விதி இப்படி தான்பான்ட்டு எவ்வளோ பேர் இன்றைக்கி
பணக்காரங்க ஏழை இதிலெல்லாம் மாற்றமே இல்லைங்க. விதி எல்லாருக்குமே பொதுவானதுங்க. பணக்காரனுக்கு அவனுக்குரிய ஒரு பெரிய பிரச்சனை மண்டையிடி, ஏழைன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய மண்டையிடி. எப்படியாவது யாராவது ஒருத்தங்களுக்கு மண்டையிடி இல்லாத ஒரு வாழ்க்கை பொதுவாகவே இல்லை. அதுக்கெல்லாம் ஒரு தீர்வு தரக்கூடிய, விதியை மாற்றக்கூடிய விசேஷமான பிரதோஷமாக இது அமைஞ்சதுனால, இதை யாருமே தவற விடாமல் பாவம் எல்லாருக்கும் அவங்களோட மோசமான விதி மாறி எல்லாருமே சந்தோஷமாகவும் ஒற்றுமையாகவும் இருப்பதற்கு இந்த ஒரு விசேஷமான பிரதோஷம் நிச்சயமாக உதவும். அதெல்லாம் குருவோட மனசு, ஏன்னா இதெல்லாம் சொன்ன வாத்தியார் எப்பொழுதுமே நம்ம மனசில் நினச்சிட்டு இதெல்லாம் பண்ணும்போது கூடுதலாக அதோட பலன்கள் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஓம்.